அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி ரசப்பொடி வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரசம் செஞ்சு பாருங்கள். நான் ட்ரை பண்ணதுலேருந்து வெளியே வாங்குறதே இல்லை, இதே தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். லாஸ்ட்டில் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடுங்க. என்கிட்ட முழு மல்லி இல்லாதனால நான் மல்லித்தூள் லாஸ்ட்டில் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் வறுத்து அதையும் அரைச்சிடுங்க அது கூடயே சேர்த்து. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரசம் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வறுக்கும் போது சிம்மில் வச்சு வருங்க. ஹையில் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப தீஞ்சு போயிடும், அப்புறம் கசப்பான டேஸ்ட் வந்துடும். இந்த ரசப்பொடி நீங்கள் எந்த டைப் ஆஃப் ரசம் செஞ்சாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம், எனி டைப் ஆஃப் ரசம் நீங்கள் செஞ்சாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 to 4 ஸ்பூன்ஸ் போட்டிங்கன்னா போதும். நம்ம இதை வறுத்து அரைக்கும் போது செம்ம வாசமாக இருக்கும். வீடே ஒரே வாசமாக. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரசப்பொடி எப்படி செய்யுதுன்னு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதிலேயே ரசம் செஞ்சு காமிக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.